ஏங்க ஏன் இந்த ஹில் ஸ்டேஷன் வந்து ரொம்ப சோகமா இருக்கீங்க? அது ஒரு பெரிய கதைமா. 25 வருஷத்துக்கு முன்னாடி சிஎஸ்கேன்னு ஒரு டீம் இருந்ததுமா. ஐபிஎல்னு ஒரு கிரிக்கெட் விளையாடுவாங்க. அந்த கிரிக்கெட் விளையாடும் பொழுது அந்த டீமை ஊரே சேர்ந்து காரி துப்புமா. அதுலேயும் ராகுல் திருப்பதின்னு ஒருத்தர் இருப்பான். அவன் இப்படி உடம்பெல்லாம் சிலுத்து ஆடும்போது இந்த பாலை தூக்கி அடிச்சிடுவான், அந்த பாலை தூக்கி அடிச்சிடுவான்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்த்துட்டு உட்காந்துருப்போம். எங்கள் மான மரியாதையெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு டொக்கா வச்சிட்டு இருப்பான். ஒரு டொக்கு வச்சா ஒரு மரம் நடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்போ ஐபிஎல்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்கம்மா. அதெல்லாம் காத்தோட போகிற பேச்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு பார்க்கும்பொழுது தோனி வச்ச 100 டொக்கு 100 மரமாக இருக்கு. விஜய் சங்கர் சுற்றி அடிக்கிற மாதிரி பண்ணி வச்ச டொக்கெல்லாம் இப்படி மரமாக வளர்ந்துருக்குமா. தூக்கி அடிக்கிறவங்க ஒருத்தம் கூட இல்லாமல் அந்த டீம் தோத்து கண்ட தண்ட கர்மாந்திரங்கள்லாம் எங்களை அசிங்கப்படுத்தும் போது அப்படியே குறுகி நின்னோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மரங்கள்லாம் வளர்ந்துருக்கும் போது அந்த சிஎஸ்கே டீம் நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்குமா. மொக்க டீமுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இப்ப திரும்ப பண்றீங்க. இதுக்கு ஒரு ஃபீலிங்